என்னாச்சு அப்படின்றது தெரியுதா? நம்மளோட விவசாய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு பயிர் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழனிக்கு வந்து மோட்ரு விடலான்னு சொல்லிட்டு விட்டபோது பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி கரண்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது, லைட்லாம் எரியுது. அப்புறம் ஏன் மோட்ரு வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல ஒயர் கட் ஆகிருக்கு. இந்த ஒயர் எப்படி கட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? தானெல்லாம் கட் ஆகலை. திருடர் நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கை வரிசையை இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அப்புறம் தான் விசாரித்த போது தெரியுது இந்த இடத்துல மட்டும் அவங்க கை வரிசையை காட்டல. இந்த சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட 7 பேரோட கிணத்துல விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு பழைய இரும்பு கடையில் போட்டு சம்பாதிக்கிட்டு இது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எங்களுக்கு 2வது டைம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழைக்கிறதுக்கு வழி தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டால் அதே வேலையை அதை திரும்ப பண்ணுறாங்க. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் கரும்பை தான் பயிரிட்டுருக்கோம். அதனால் கரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட 3 ஏக்கரில் மொத்தம் 7 துண்டாக பிரிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 துண்டை பாய வைக்கலாம். அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து நம்ம தண்ணி பாய வச்சா மட்டுமே கரும்பு எல்லாத்துக்குமே முழுசான நிலையில் நீர் பாய்ச்ச முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால எங்களால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி பாய்ச்ச முடியாது. ஒயர் இருந்திருக்கு. இதுக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும். அதனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 4 நாளுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய வச்சா மட்டும்தான் கரும்புலாம் செழிப்பாக வரும். அப்படி இல்லைனா வாடி போய்டும். இது வந்து யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது. இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் விவசாயம் பண்ணி பயிர் வச்சு லாபத்தை பார்த்து முன்னுக்கு வரதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி திருடுலாம் போனால் விவசாயம் பண்ணுறதுக்கே ஒரு ஆர்வத்தோடு வர மாட்டாங்க போல். இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணி லாபத்தை எடுக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் செலவு பண்ணும்போது எப்படிங்க விவசாயம் பண்ண தோணும்? என்னோட கேள்வி என்னென்னா, விவசாயிகளே பாவம் அவங்க சொந்த நிலத்தில் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு இரவு பகல் வெயில் மழைன்னு பார்க்காம உழைச்சி அவங்க சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க. அவங்க வயிற்றில் அடித்து இந்த மாதிரி திருடிட்டு போய் சாப்பிட்ணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. என்ன பண்ணுறது, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்ட மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் இந்த வரையும் போய் ஆகணும். ஆனால் அந்த திருடன் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டோம்ல, மாட்டும் போது தெரியும் நம்ம ஏன்டா திருடணும் அப்படின்ற மாதிரி அவன் உணர்கிற மாதிரி செய்யணும்.